சுவையான மல்லிக்கீரை தொக்கு எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு கட்டு மல்லிக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய வறுத்து எடுத்துருங்க. இப்போ அதே கடாயில் 4 காஞ்ச மிளகாயை எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதே எண்ணெயில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மல்லிக்கீரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதங்கி வரணும். அதை எடுத்து ஒரு நல்லா ஆறட்டு வறுத்து வச்ச கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருங்க. அடுத்த மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்ச மல்லிக்கீரை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வெந்நியில் ஊற வச்சுருந்தா அதை தண்ணியோட சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்ச பொடியையும் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுடுங்க. இப்போ அடுத்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டை இடித்து அதில் போட்டுடுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு உடனே ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா கெடாமல் இருக்கும். இப்போ அரைச்சி வச்சா விழுதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இறக்கி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா சுவையான தொக்கு ரெடி.